மாதம் 2 முறை மட்டும் ஏன்? முன்னோர்களின் வாக்கு. பாகம் 1. காரணமும் விளக்கமும் உள்ளே. உயிர் சக்தி என்றால் என்ன? நம் உடல் இயங்க காரணமாக இருக்கும் சக்தி. உடலுக்குள் உயிரை இயக்க காரணமாக இருக்கும் சக்தி. உயிர் சக்தி உடலில் எப்படி உற்பத்தியாகிறது? உண்ணும் உணவு 7வது நாள் உடலில் இரத்தமாக உருமாறுகிறது. இப்பவே கண்ண கட்டுது. இரத்தத்தின் மூலமே உயிர் சக்தி உடலில் உற்பத்தியாகிறது. ஒரு துளி உயிர் சக்தியின் மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. 80 சொட்டு ரத்தம் மூலம் ஒரு துளி விந்து உடலில் உருவாகிறது. இந்த சக்தியே உடலையும் உயிரையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. முறையான தாம்பத்தியம் ஆழ்நிலை தியானத்திற்கு இணையானது. உடலையும் மனதையும் சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டது. நீ அப்படி வரியா? எளிமையாக கூற வேண்டும் என்றால் எரிந்து கொண்டிருக்கும் மின் விளக்கை தொடுவதற்கு சமமானது. இதனால் உடலுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு உருவாகாது. மாதத்தில் 2 முறை என்பது ஆரோக்கியத்தின் அடையாளம். எப்படி என்றால் வரவிற்குள் செலவு செய்வது புத்திசாலித்தனம் தானே. என்னடி சொல்ற? முறை தாம்பத்திய உறவுக்கு 400 மில்லி முதல் 500 மில்லி ரத்தம் விலையாக தருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? என்னடா சொல்ற? அளவு முறை இல்லாத தாம்பத்தியம் என்பது மின்சாரத்தை நேரடியாக தொடுவதற்கு சமமானது. என்னடா சொல்ற? இதனால் உடலில் ஏற்படும் மாற்றம், இளமையில் முதுமை, பயம், கவலை, பதட்டம், தாழ்வு மனப்பான்மை, தூக்கமின்மை, நரம்பு தளர்ச்சி, இடுப்பு மற்றும் கால்கள் பலவீனம் போன்றவை ஏற்படும். என்னால நம்ப முடியலையே. வரவுக்கு மீறிய செலவு பொருளாதாரத்தை மட்டும் பாதிக்காது, ஆரோக்கியம் மற்றும் ஆயுளையும் பாதிக்கும். ஆட்டெல்லாம் போதுமாமே. புதியதாக திருமணமானவர்கள், குழந்தைக்காக காத்திருப்பவர்கள், இவர்களுக்கு இந்த விதிமுறைகள் எதுவும் பொருந்தாது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. உயிர் சக்தியை சேமிப்பது உடலின் தர்மம். அதை முறையாக கையாள்வது மனிதர்களின் கடமை. பாத நரம்பியல் சிகிச்சை, அக்குபஞ்சர் சிகிச்சை, வர்ம சிகிச்சை மூலம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கலாம்.